ஸோ ஃபர்ஸ்ட் சம்மில் செகண்ட் டிவிஷன் அந்த இன்டர்செக்ஷன் சொல்லியிருந்தோம்ல, ஸோ அந்த சம்மை பார்க்கலாம். ஸோ இதுக்கான கிவன் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். நேச்சுரல் நம்பர்னா எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், ஹோல் நம்பர்னா எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் எழுத போகிறேன். ஏன்றது என்னது, நேச்சுரல் நம்பர்னு சொல்லியிருந்தேன். நேச்சுரல் நம்பர்னா என்ன, ஒன்லேருந்து எப்பயும் போல் ஸ்டார்ட் ஆகும். அந்த கண்டிஷன்ஸ் நிறைய இருக்கிறதுனால அவங்களே எக்ஸோட வேல்யூ 1லேருந்து 4க்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2ம் 3ம் வந்துடும். பீனது ஹோல் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. ஹோல் நம்பர்னா என்ன, 0லேருந்து ஸ்டார்ட் ஆகணுமா, அப்போ 0 கீழே இங்கே ஒரு கோடு போட்டிருக்காங்க தெரியுதா, அப்படின்னா 0வையும் எடுத்துக்கணும். இங்கே கோடு போடல, அதனால நம்ம எடுத்துக்கல. அங்கே கோடு போட்டிருக்காங்க, எடுத்துக்கணும். 2க்கு கோடு போடல, அப்போ 2வை எடுத்துக்கூடாது. இதேமாரி சி வந்து நேச்சுரல் நம்பர்னு சொல்லியிருக்காங்க, 1ம் 2வும். இதில் இப்போ நம்ம ரெண்டாவது கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். அதில் டு ப்ரூவ் நம்பர்னா வெரிஃபை பண்ணோம், இல்லை டு வெரிஃபை. ஸோ நம்ம வெரிஃபை தானே பண்ணணும். ஸோ வெரிஃபை பண்ணிடலாம். டு வெரிஃபை என்ன வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க, ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. ஸோ இதில் இப்போ சொல்யூஷன் ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு ஏ கிராஸ் பி லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு வெரிஃபை பண்ண சொல்லணும். இதுவும் ஈக்குவல் ஒரே ஆன்சர் வருதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். ஸோ நம்ம ஏ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னது, லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து எல்ஹெச்எஸ் என்ன இருக்கு, ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி. ஸோ நம்ம சின்ன வயசுலேயே படிச்சிருக்கணும் போர்ட் மாஸ் ரூல். போர்ட் மாஸ் ஸோ பிராக்கெட் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் அடிஷன் சப்ராக்ஷன், ஸோ அதெல்லாம் இருக்கும் போர்ட் மாஸ். போ மாஸ்ன்னு எழுதினா ஓகேங்களா. பிராக்கெட் ஆஃப் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். ஸோ இந்த ரூலில் தான் போடணும். ஃபஸ்ட்டு பிராக்கெட் இருக்கிறதுனால பிராக்கெட் ஃபஸ்ட்டு. ஸோ அதனால் பி இன்டர்செக்ஷன் சி. பி இன்டர்செக்ஷன் சி, பின்னா என்னது உங்களுக்கு 0 1 இன்டர்செக்ஷன் சினா 1 2. இப்போ இந்த இன்டர்செக்ஷன் அப்படின்னா என்னன்னா, ஸோ ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கணும் அப்படின்றதான் ஒரு அதோட இது ஓகேங்களா. இன்டர்செக்ஷன் ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கணும். உங்கள் லைஃப்பில் எப்படி சொல்லலாம்னா, உனக்குள்ள ஒரு ஃப்ரெண்டு இருப்பான், அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு இருப்பான், இன்னொருத்தனும் அவனுக்கு ஃப்ரெண்டாக இருப்பான். அப்போ ரெண்டு பேரும் இணைக்கிறது யாரு, அந்த ஃப்ரெண்டு தானே. ஸோ அதுதான் அது ஓகேங்களா. ஸோ இதில் ரெண்டுத்துலேயும் இருக்கிற நம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயும் 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது. அப்போ காமனாக இருக்கிற நம்பர் என்னது, 1. ஸோ இதுதான் பி இன்டர்செக்ஷன் சி. நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி. ஏன்றது 2,3 கிராஸ் சின்றது 1. ஸோ இது ரெண்டுத்தையும் இன்டர்செக்ஷன் பண்ணால் 2, கிராஸ் பண்ணால் 2,1 3,1. ஸோ வந்துச்சுங்களா. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1. இதேமாரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கணுமா. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடுனா என்ன இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, சார் ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பிராக்கெட் ஆஃப் போர்ட் மாஸ் ரூல். அப்போ பிராக்கெட் இருக்கிறது கண்டுபிடிக்கணும், ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் பி, ஏன்றது 2,3 கிராஸ் சின்றது 1,2. ஸோ ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணால் 2,1 2,2 3,1 3,2. ஸோ ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணுமா. ஏன்றது 2,3 4. ஸோ இது வந்து ஏ கிராஸ் சி. இப்போ கண்டுபிடிக்கிறது ஏ கிராஸ் பி. ஸோ ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணுமா, 0,1. அப்போ இப்போ இது பண்ணோன்னா 2,0 2,1 3,0 3,1. ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. ஸோ ரெண்டுத்துக்குள்ளும் இருக்க காமனான நம்பர்ஸ்லாம் என்னென்னதுன்னு பாருங்க. ஸோ காமனாக இதில் 2,1 இருக்கான்னு பாருங்க. இதில் இதோ இருக்குது. 2,2 இல்லை. ஸோ 3,1 இருக்குது. 3,2 இல்லை. ஸோ இருக்கிறதுல மட்டும் எழுதிக்கணும் ரெண்டு செட்லையும்.
ஸோ 2,1 இருக்கு, 3,1 இது 2 மட்டும்தான் இருக்கு. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1ம் 2வும் ஈக்குவலாக இருக்கா? ஸோ இது ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் இந்த ஈக்குவேஷனும் ஈக்குவலாக இருந்தால் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இருக்குமா? ஸோ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். ஸோ ரெண்டு சைடும் ஈக்குவலாக இருந்தால் நம்ம வெரிஃபை பண்ண சொன்னது கரெக்டுன்னு வந்துருமா? அந்த வேல்யூ கரெக்டுன்னு வந்துருமா? ஸோ ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. ஸோ இது ரெண்டுமே ஈக்குவலாக இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? வெரிஃபை ஆயிடுச்சுன்னு சொல்லணுமா? ஸோ அதனால என்ஸ் வெரிஃபைட். ஸோ இது வரையும் போடணும். இது வரையும் போட்டால் நம்மளுக்கு 5 மார்க் தருவாங்க. ஸோ 2வது கொஸ்டினை பார்க்கலாம்.